எல்லா வகையிலும் தோல்வியுற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் தன்னுடைய தோல்விகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது பல்வேறு பொய்யான தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றார்கள். எத்தனை தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளை இவர்கள் கூறினாலும் கூட இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் நிற்பதற்கு தயாராகி இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்களை சந்திப்பதற்காக பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பயணம் ஒவ்வொரு நாளும் எழுச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, அங்கே வரக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய உற்சாகத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழக திறனற்ற அரசாங்கம் 2026 தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி மலரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் மீது தன்னுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளை மறைக்க வேண்டும் என்பதற்காகவும் பல குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றார்கள். வாக்காளர் பட்டியல் சேர்க்கக்கூடிய, நீக்கக்கூடிய, திருத்தக்கூடிய பணியை எதிர்ப்பதாக சொல்கின்றார்கள். தற்பொழுது என்ன சொல்கிறேன், இன்னைக்கு பார்த்தா கால அவகாசம் தான் கேட்குறோம், எதுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான வரைவு அறிக்கையை சரியாக கொடுக்காமல் என்னவெல்லாம் அதில் தேவை இருக்கின்றதோ அதையெல்லாம் சரியான முறையில் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்காமல் ஒரு தவறான அறிக்கையை கொடுத்துவிட்டு மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசாங்கம் புறக்கணித்திருக்கிறது என்று கோயம்புத்தூரையும் மதுரையும் புறக்கணித்திருக்கிறது என்று குற்றம் சாட்டுகின்றார்கள். அதேபோல் நெல்லுக்கான ஈரப்பதம் கடந்த முறை இந்த பகுதிகளிலே பாதிப்பு ஏற்பட்ட பொழுது நான் என் தலைமையிலே ஒரு குழு டெல்லிக்கு சென்று விவசாயத்துறை அமைச்சரை சந்தித்தோம், நிதியமைச்சரை சந்தித்தோம். இப்படி பல அமைச்சர்களை சந்தித்ததற்கு பிறகு அந்த ஈரப்பதத்திற்கு 19.5% ஈரப்பத நெல் கொள்முதல் பண்ணுவதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தது. இந்த முறை 22% ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய நெல்லை கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு அரசாங்கம் கோரிக்கை விடுத்ததாகவும் அதை மத்திய அரசாங்கம் நிராகரித்து விட்டது, விவசாயிகளை புறக்கணிக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள். விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சியை நடத்தக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்திலிருந்து விவசாயிகளுக்கு விரோதமான மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டவர் இந்த முதலமைச்சர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில். இன்று காவிரி பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்நாடகத்திலே பல்வேறு அணைகள் கட்டுவதற்கு அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த காரணத்தினால பல்வேறு அணைகள் கட்டப்பட்டது. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில். இப்பொழுதும் கூட உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் கிடையாது. கொள்முதல் செய்து கொண்டு வரப்பட்ட விவசாய பொருட்களை நெல்லை உடனடியாக கொள்முதல் அரசாங்கம் பண்ணலை. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை கூட கொண்டு போய் கிடங்கில் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. தேவையான கிடங்குகள் கிடையாது. பொதுவெளியில் அதுக்கு தார்பாய் கூட இல்லாமல் அந்த நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்து அவை முளைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இது மாநில அரசாங்கத்தினுடைய தவறு. விவசாயம் செய்கின்ற பொழுது எத்தனை ஏக்கர் விவசாயம் செய்திருக்கின்றோம் என்பது மாநில அரசாங்கத்திற்கு தெரியும். எவ்வளவு நெல் வரும் என்பது, விளைச்சல் வரும் என்பது தெரியும். அதில் கொள்முதல் செய்வதற்கான திட்டத்தை மாநில அரசாங்கம் வகுத்திருக்க வேண்டும். டாஸ்மார்க் விற்பனை செய்வதற்கான திட்டத்தை வகுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்வதற்கான திட்டத்தை வகுக்கவில்லை. அதன் காரணமாக கொள்முதலிலே தாமதம், கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களை இடங்கிலே வைப்பதிலே தாமதம், அதை ஏற்றிச் செல்வதற்கு இறக்குவதற்கு போதுமான ஊழியர்கள் கிடையாது, அதற்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல், இப்படி எல்லா வகையிலும் தவறு செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் மீதும் பாரத பிரதமர் இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு நிகராக யாரையுமே ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படி ஒரு தேச பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள்
புத்திசாலிகள், அறிவாளிகள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இந்த பொய்யான பரப்புரையை ஏற்க மாட்டார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. வேற எதனா கேளுங்கண்ணா, முடிச்சலாமா? ரொம்ப நல்ல பிரச்சனை.